ஹாய் ஆல். நெறைய பேத்துக்கு இருக்க கேள்வி, கேன் மணி ஆக்சுவலி பை ஹாப்பினஸ்? வெல், சயின்ஸ் சேஸ் எஸ். ஆனா, அத எப்படி செலவு பண்றோங்கிறதுல தான் சீக்ரெட்டே இருக்கு. So today we are breaking down 3 things you can buy that are scientifically proven to make you happier. And number 3 will surprise you. Let's get started. First, buy experiences, not things. கார்னல் யூனிவர்சிட்டியில இருக்க சைக்காலஜிஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, we adapt quickly to physical items, but experiences become part of our memory. நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறோம் லைக் ஷூஸ், ட்ரெஸ் ஆர் எனி திங்ஸ், அந்த திடீர் எக்ஸைட்மெண்ட் சில நாட்கள்லயே குறைஞ்சிருது. இத சயின்டிஸ்ட் ஹெடானிக் அடாப்டேஷன்னு சொல்றாங்க. பட் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ஹாப்பினஸை தரும், as we remember them or talk about them. ஃபார் எக்ஸாம்பிள், புது ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அது கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான். பட் ட்ரிப்ஸ், கன்சர்ட்ஸ் ஆர் எனி செலிப்ரேஷன் வில் கிரியேட் லாங் டேர்ம் ஹாப்பினஸ். இன்னொரு ரீசன் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன். ஸோ அடுத்த முறை நீங்க உங்களுக்கே ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, புதுசா ஒரு கேட்ஜெட் வாங்குறதுக்கு பதிலா ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு ஒர்க் ஷாப், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டின்னர் பிளான் பண்ணுங்க. இது ரொம்ப நாள் ஹாப்பினஸ் தரும். செகண்ட், பை திங்ஸ் தட் மேட்ச் யுவர் பர்சனல் வேல்யூஸ். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, நம்மளோட வேல்யூஸ் அண்ட் பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகிற விஷயங்களுக்கு பணம் செலவழிக்கும் போது நம்மளோட ஹாப்பினஸ் ஜாஸ்தி ஆகுது. சின்ன சின்ன பர்ச்சேசஸ் கூட பெரிய எஃபெக்ட் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு படிக்க பிடிச்சிருக்குன்னா புக்ஸ் வாங்குறது, இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றது ஹாப்பினஸ் தரும். கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருக்குன்னா ஆர்ட் மெட்டீரியல்ஸ் வாங்குறது ஹாப்பினஸ் தரும். ஹெல்த் வேல்யூ பண்றவங்களுக்கு யோகா மேட் வாங்குறதோ இல்ல ஹெல்த்தி குக்கிங் பண்றதோ ஹாப்பினஸ் தரும். தேர்ட், ஸ்பெண்ட் ஆன் அதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஹியர்ஸ் த மோஸ்ட் சர்ப்ரைசிங் ஒன். மற்றவங்களுக்காக செலவு செய்யும் போது நம்மளோட ஹாப்பினஸ் ஜாஸ்தி ஆகும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, லஞ்ச் வாங்கி கொடுக்கறது, இல்ல டொனேட் பண்றது, இதெல்லாம் செய்யும்போது பிரெயின்ல டோபமைன் ரிலீஸ் பண்ணும். அதோட நம்ம வாழ்க்கையை சிம்பிளிஃபை பண்ற சர்வீசஸ்க்கு பணம் செலவு பண்றதும் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சா பீஸ் அதிகரிக்கும், ஆப்வியஸ்லி ஹாப்பினஸும் ஜாஸ்தி ஆகும். அடுத்த முறை நீங்க ஏதாவது வாங்குறப்போ இந்த 3 கேள்வியும் கேளுங்க. ஃபர்ஸ்ட், இது ஒரு அனுபவமா இல்ல ஒரு பொருளா? செகண்ட், இது என் வேல்யூஸ் அண்ட் பர்சனாலிட்டிக்கு ஃபிட் ஆகுதா? தேர்ட், இது உறவுகளை பில்ட் பண்ணுதா இல்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா? If the answer is yes, chances are you are buying happiness that lasts. உங்களுக்கு உண்மையிலேயே ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு பர்ச்சேஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிராடன் அண்ட் பில்ட் தியரி படி நல்ல உணர்வுகள் நம்ம பிரெயினுக்கு பார்க்கும்போது கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி அண்ட் ரிலேஷன்ஷிப் வளருது. இதுதான் லாங் டேர்ம் ஹாப்பினஸ். Share this video with someone who needs it. Thanks for watching and I'll see you in the next video.